கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை, கால்களை முடக்கி தலையை நிமிர செய்கிறவர் நம் ஆண்டவர். அநேக நேரங்களிலே, அநேக இடங்களிலே, வேலை செய்கிற இடத்திலே, குடும்பத்திலே, சமூகத்திலே தலை நிமிர முடியாமல் ஏதோ ஒரு காரியத்திற்காக குனிந்து இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் சொல்கிறார், கால்களை முடக்கி உன் தலையை நிமிர செய்வேன் என்று. நீ வெட்கம் அனுபவித்த தேசத்திலே உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க செய்வேன் என்கிறார். அநேக இடத்துல நிந்தைக்குள்ளே, பரியாசத்திற்குள்ளே நாம் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கால்கள் முடங்க நம்முடைய இடம், அந்த இடத்திலே நம்முடைய தலையை நிமிர செய்கிறவர் தான் நாம் ஆண்டவர். ஜெபிப்பதினால் என்ன பலன், முழங்கால் இடுவதனாலே என்ன பலன் என்று அநேக நேரங்களிலே நாம் சிந்திக்கலாம். வல்லமையுள்ள ஜெபம் ஒரு மனிதனின் வாழ்வையே மாற்றும். ஜெபித்த அடுத்த நொடியிலே அற்புதம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு ஜெபிப்பது அறியாமை. ஆண்டவரை இறுக்கமாய் பிடித்து அனுதினமும் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் இன்று இருக்கிற நிலையும் 5 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் இருந்த நிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜெபத்தின் வல்லமையை குறித்து நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வினாடியில் அற்புதம் கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தில் பாடு என்ற ஒன்றே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சிறிது சிறிதாக உடைத்துதான் உருவாக்குவார் நம் ஆண்டவர். பாடுகளின் மத்தியிலே தள்ளிவிட்டு உதறிவிட்டு செல்ல அவர் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல. இன்பத்தில் அனைத்து துன்பத்தில் விட்டு செல்ல அவர் சாதாரண மனிதன் அல்ல. நம் அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போது நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தை இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்பதுதான். ஆனால் யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். இத்தனை பாடுகளின் மத்தியிலும் எல்லாவற்றையும் இழந்த சூழலில் மனைவியால், நண்பர்களால் பரிகசிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையும் கூட யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஆனால் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நாமும் அநேக நேரங்களிலே ஜெபித்து நம் கண்களிலே கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன போராட்டம் வந்தாலும் நம் ஜெபத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அநேக நேரங்களிலே பொல்லாத சாத்தானவன் நமக்கும் கடவுளுக்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்த போராட்டங்களை கொண்டு வருவான். அந்நேரங்களிலே நாம் ஜெபத்தை விட்டு பின்னிட்டு போனோமானால் நம்முடைய நிலைமை நிலைகுலைந்து விடும். எனவே சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் ஒருபோதும் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. ஏனென்றால் நாம் அழைக்கும் தேவன் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிறவர். கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர். அவரால் நிச்சயமாய் நம்முடைய தாகத்தையும் தீர்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை இன்னும் அதிகரிக்க ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருப்பார். நம்மோடு உறவாடிக்கொண்டே தான் இருப்பார். நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்து கொண்டே தான் இருப்பார். ஆமீன்.